அல்லேலூயா. சரி, இன்றைய நாட்களிலே நான் செய்கிறதான ஊழியத்தை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னென்ன காரியங்களிலே நான் ஊழியம் செய்கிறேன் என்பதை குறித்ததான காரியத்தை நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான வசனம் தான். நீதிமொழிகளுடைய புஸ்தகத்திலிருந்து சில காரியங்களை நம்ம பகிர்ந்து கொள்வோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். நீதிமொழிகள் 31:29, அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோடு நியாயஸ்தலங்கள் உட்கார்ந்திருக்கையில் பெயர் பெற்றவனாய் இருக்கிறான். அப்போ போதகர் பெயர் பெற்றவனாய் இருக்கும்படியாக நீங்கள் செய்து கொண்டிருக்கிறதான காரியங்கள், செய்ய போகிற காரியங்கள், இன்னும் செய்ய வேண்டிய காரியங்கள், இதை குறித்ததான காரியங்களை இன்றைய அனுபவ ரீதியாக நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்போ எல்லாருக்குமே நல்ல ஒரு போதகரை ஹஸ்பண்டாக கொடுத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் எல்லாரும் தேவனால் அழைக்கப்பட்டு திருச்சபைக்கு ஒரு நல்ல ஒரு பாஸ்டரியாவாக வந்திருக்கிறீர்கள். அப்போ பாஸ்டமாவாகி நீங்கள் உங்களுடைய ஹஸ்பண்டுடைய பேர் புகழ் விளங்கும்படியாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை குறித்து நான் என்னுடைய அனுபவ ரீதியாக உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோடைய நியாயஸ்தலங்கள் உட்கார்ந்திருக்கையில் பெயர் பெற்றவனாய் இருக்கிறான். 31 அவளுடைய கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவுது. அப்ப நம்முடைய செய்கைகளை என்ன புகழணும் என்றால் வாசல்கள் புகழ வேண்டும். அப்போ அருமையான பாஸ்டரியா அவங்களுக்கு நான் சொல்லுகிற காரியங்கள் என்ன அப்படின்னா, நம்ம தேவனாலே உண்மையாகவே அழைக்கப்பட்டிருந்தோம் என்று சொன்னால் அந்த அழைப்பிலே நம்ம உறுதியாக நிலைநிற்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். நான் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டேன். நான் கல்லூரி படிக்கும் போதே ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டேன். கல்லூரியிலே ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது ஒரு பைபிள் ஸ்டடிக்கு போகும்போது எனக்கு ஒரு சத்தத்தை கேட்டேன், மகளே முன்னே என் கனமான ஊழியத்துக்கு ஒப்புக்கொடு என்று. அப்போ ஒப்புக்கொடுன்னு சொல்லும்போது நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். ஆனால் ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லி முழுமனதோடு ஒப்பு கொடுக்கவில்லை. ஆனாலும் கூட தேவனிடத்தில் கேட்கும்போது எனக்கு இப்படி சத்தம் வருத, இது உண்மையானால் எனக்கு அதை உறுதிப்படுத்துங்க அப்படி சொல்லும்போது என்னுடைய போதகர் மேசையை தட்டி, தயவு செய்து எல்லாரும் அமைதியாருங்க, கர்த்தர் சிலரை ஊழியத்துக்கு அழைத்து கொண்டு இருக்கிறார். அப்போ இது எனக்கு ஒரு உறுதியான ஒரு வெளிப்பாடாக இருந்தது. ஆனால் நான் கல்லூரி படிக்கும்போது எனக்கு அழைப்பு வந்தது. தேவன் என்னை ஊழியத்துக்கு வேறு பிரித்தது 10 வருஷம் கழித்து. 10 வருஷம் கழித்து நான் BA முடித்து, MA முடித்து, BEd முடித்து, அதுக்கப்புறம் தான் நான் என்ன செய்தேன், நான் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு தேவனுடைய தாசனை எனக்கு நியமிக்கும் போது எனக்கு கரெக்டான ஒரு சொப்பனம். என்ன சொப்பனம் அப்படின்னா, நான் பள்ளிக்கூடத்திலே 2 வருஷம் வேலை பார்த்து கொண்டு இருக்கும்போது கர்த்தர் எனக்கு தெளிவான ஒரு சொப்பனத்தை கொடுத்தா. 2:30 மணிக்கு எழும்பி அந்த சொப்பனத்தை எழுந்திரிச்சு உட்கார்ந்து யோசிக்கும் போது எப்படி அப்படின்னா, மேலேருந்து ஒரு சத்தம் கேட்கு, இதுதான் உனக்கு புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு எத்தனை பிள்ளைங்க, நான் எந்த வீட்டுக்கு வரேன், எனக்கு வீட்டில் என்ன கலர் அடிச்சிருக்கு, எல்லாத்தையும் ஆண்டவர் தெளிவாக காட்டி தான் அந்த ஊழியத்துக்கு நான் நியமிக்கப்பட்டேன். அப்போ ஊழியத்துக்கு வரும்போது நான் நல்லா கை நிறைய சம்பளம் வாங்கி நான் வேலை பார்த்ததுனாலே அந்த ஊழியத்துக்கு வந்த டைமில் நான் பல பொருளாதார நெருக்கங்களின் நடுவிலே நான் வாழ்ந்திருக்கிறேன். எனக்கு சில சமயங்களில் ஒரு பைசா கூட இருக்காது, ₹1 கூட இருக்காது. ஆனாலும் கூட நான் ஒரு நாள் முறுமுறுத்ததில்லை. காரணம் என்னவென்றால், என்னுடைய தாய் டீச்சர், என்னுடைய சகோதரி கல்லூரியிலே வேலை பார்க்குறாங்க. என் பக்கத்தில் தான், ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கிறாங்க. எங்கள் அம்மாட்ட ஒரு ஃபோன் பண்ணால் எங்கள் அம்மா என்ன செய்வாங்க, நீ வந்துரு பேசாமல் வேலையை பாருன்னு சொல்லுவாங்க, இல்லாவிட்டால் காசு கொடுத்து அனுப்புவாங்க. அப்போ என்னுடைய ஊழியம் என்ன செய்யும், என்னுடைய ஊழியம் தூஷிக்கப்பட்டு போகும் என்பதற்காகத்தான் நான் என்னுடைய சிறு வயதிலே என்னுடைய ஊழிய நாட்கள், ஆரம்ப நாட்கள்லாம் ஒரு தொட்டி ஒன்றும் சொல்ல மாட்டேன், எங்கள் விசுவாசிகிட்ட கூட ஒன்றும் சொல்ல மாட்டேன். அப்போ நான் திருமணம் முடித்து வரும்போது கிட்டத்தட்ட 20 பேருக்குள்ளே தான் அந்த ஆலயத்தில் இருப்பாங்க. அப்போ 20 பேருக்குள்ளே இருக்கும்போது எனக்குள்ளே நானே நல்ல உற்சாகம் அடைவேன். எப்படி உற்சாகம் அடைவேன்னா, நான் இதுவரைக்கும் பள்ளிக்கூடத்தில் வேலை பார்த்துருக்கிறேன், ஆனால் ஒரு நேரம் கூட நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது என்கிறதான ஒரு வைராக்கியம் எனக்குள்ளே இருந்ததுனால காலையில் ஒரு பகுதிக்கு போவேன். ஒரு பகுதியில் போய் இன்னைக்கு புதன்கிழமை ஒரு வீட்டுக்கு போனால் அடுத்த வாரம் அதே மாதிரி புதன்கிழமை வீட்டுக்கு போவேன். அப்போது எல்லாருமே ஹிந்து தான். ஹிந்துஸ் வீடுகளில் போய் நான் சந்தித்து அவர்களுக்கு நல்ல சுவிசேஷம் சொல்லி அந்த பகுதியில் என்னுடைய சபை இருக்கிறதான பகுதியிலையும், அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேலே என்னுடைய பையன் ஊழியம் செய்கிறதான பகுதியிலையும் மாறி மாறி ஊழியம் செய்ய கர்த்தர் எனக்கு பலன் தந்தார். ஆனால் ஒரு நேரம் சும்மா இருக்க மாட்டேன். அதுக்கு பின்பதாக பிள்ளைங்களுக்கு சாயங்காலம் என்ன செய்வேன் என்றால், அதாவது சபையில் இருக்கிற பிள்ளைகள் பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் நான் டீச்சராக இருந்ததுனால நிறைய பேருக்கு பாடங்களை கற்றுக் கொடுப்பேன். வந்த உடனே பிள்ளைகளுக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்து, படிக்காத என் பையன் இருக்கிற ஏரியாவில் தாய்மார் கூட்டம் நடத்தும் போது
ஆன ஆவணம் தெரியாத பெண்களுக்கு கூட அவர்களுக்கு ஆன ஆவணம் கற்றுக் கொடுப்பதற்கு, வாசிப்பதற்கெல்லாம் அவர்களுக்கு ஒரு பழக்கத்தை உண்டு பண்ணி கொடுத்தேன். இன்னைக்கு சொல்லுவாங்க, போன வாரம் என்னுடைய பையன் சபையிலே ஒரு விசுவாசி, அவங்கள நான் கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வரும்போது அவங்க வீட்டுக்கு டெய்லி போயிட்டு, அவங்களுக்கு குழந்தை கிடையாது. அந்த குழந்தை இல்லாதனால அவங்க வீட்டில் வயிற்றில் கை வச்சு ஜோம் பண்ணிட்டு வந்துடுவேன். ஜோம் பண்ணிட்டு வந்து மறு மாசமே அவங்க கன்சீவ் ஆனாங்க. கன்சீவ் ஆனதுனால அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், அப்படி கர்த்தருக்குள்ள கடந்து வந்தாங்க. அப்படி நிறைய பேர் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த கர்த்தர் அந்த இடத்துல கிருபை தந்தாரு. என்னைக்கு போறேனோ, புதன்கிழமைனா புதன்கிழமை, வியாழன்னா வியாழன், ஒவ்வொரு வீட்டுக்கும் கரெக்டாக டைம் வச்சுருப்பேன். என்ன இது இருந்தாலும் கூட நான் என்ன செஞ்சிருவேன்னா, காய்ச்சலா தலைவலியா எதுவாக இருந்தாலும் பாஸ்டர்கிட்ட கூட சொல்ல மாட்டேன். பாஸ்டர் சொல்லுவேன், என்ன சொல்வேன்னா, பப்ளிக்காக எதுவும் ஜோமையாங்க எனக்கு காய்ச்சல் இருக்குன்னு. ஏன்னா எல்லாரும் என்ன நினச்சிடக்கூடாது, பாஸ்டர் நம்ம சீக்காளி போல நினச்சிடக்கூடாது. அதனால அதை கூட என்ன செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேன். அப்படி கர்த்தருக்காக வைராக்கியமாக அந்த நாட்களிலே ஊழியம் செய்வதற்கு ஏற்ற ஒரு ஊந்துதலை கர்த்தர் எனக்கு சரீரத்திலே தந்தார், ஆத்துமாவிலும் தந்தார். அல்லேலூயா. ஆகவே அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தந்தபடியினாலே அந்த ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த கர்த்தர் கிருபை தந்தார் அந்த நாட்களிலே. அது மாத்திரமல்ல, பிள்ளைகளை வளர்ப்பதிலும் கூட போதக என்னுடைய ஹஸ்பண்ட் என்னன்னா, ஒரு ஸ்தாபனத்தை ஸ்தாபிப்பதற்கு அவங்க ஃபுல்லாக டைம், காலையில் என் பிள்ளைகள் நிறைய நேரம் பாஸ்டர்கள் பார்த்துருக்கவே மாட்டாங்க. பாஸ்டரை கேட்பாங்க, என்ன கேட்பாங்கன்னு, எடி ராஜன் என்ன படிக்கான்னு கேட்பாங்க. ராஜன் என்ன படிக்கான், பியூலா என்ன படிக்கா, ஏன்னா அவங்களுக்கு அவங்க பிள்ளை என்ன படிக்காங்கன்னே தெரியாது. காரணம் என்னவென்றால், காலையில் போனாங்கன்னா அவங்க ராத்திரி தான் வருவாங்க. ஏன்னா 4 ஆர்ஃபனேஜ் இருந்தது, அது மாத்திரமல்ல மிஷின் ஒர்க் இருந்தது, லேவியர் முகாம் பார்க்க வேண்டும். ஆகவே நம்ம போதகர் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால அவங்களால குடும்பத்தை அவங்களுக்கு என்ன செய்ய முடியாது, அவங்கள பார்க்க முடியாது. ஆகவே முழு காரியத்தையும் தேவன் நான் பார்க்கும்படியான ஒரு தருணத்தை கற்றுத் தந்தார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பிள்ளைகளையும் படிக்க வேண்டும், பிள்ளைகளையும் சபையில் இருக்க பிள்ளைங்களையும் நல்லா படிக்க வைத்தேன். ஒவ்வொரு பிள்ளையுமே நல்லா படிக்க வைத்தேன். அது மட்டும் இல்லை, சபையில் இருக்க பிள்ளைகள், சில பிள்ளைங்கள்கிட்ட காசு இருக்காது. அப்போ காசு இல்லைன்னா படிக்கலை அப்படின்னா, ஒரு பொண்ணு கெமிஸ்ட்ரி ஃபஸ்ட் இயர் எடுக்கணும். இப்போ நான் பெரும்பாலும் என்னென்ன கோர்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் பிள்ளைங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுப்பேன். காரணம் என்னவென்றால், நான் நிறைய புக்ஸ் வாசிப்பேன். பைபிள் வாசிக்கிறதோட புக்குகளை நிறைய வாசித்து என் மைண்டை நல்லா என்ன செஞ்சுருப்பேன்னா, நல்லா ஆக்குப்பை பண்ணி வச்சுருப்பேன். ஒவ்வொரு காரியத்தையும் கொடுத்ததான தெளிவான ஒரு அறிவை நான் என்ன செய்வேன் என்றால், நான் நல்லா ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பேன். ஒரு நாள் பைபிள் காலேஜுக்கு போகும்போது பஸ்ஸில் போவேன், 2 பஸ் மாறணும். அப்போ 2 பஸ் மாறதுக்குள்ளே 2 புக்கு முடிச்சிருவேன், 2 புக்கு வாசித்து முடிச்சிருவேன். அங்கே போகும்போது ஒரு புக்கு கடையில் ஒரு புக்கு வாங்கிட்டு போயிடுவேன். அப்புறம் கடையில் ஒரு புக்கு வாசிட்டு முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் வரும்போது இன்னொரு புக்கு வாசிப்பேன். இது முடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு இன்னொரு புக்கு என்ன செய்வேன், வாசிப்பேன். அப்படி வாசித்து இருக்கிற நேரங்களிலே என்னுடைய அறிவையும் வளர்த்திருந்தேன். அல்லேலூயா. அப்போ நீங்கள் போதகராகிய நீங்கள் அறிவை வளர்க்கல அப்படின்னா, நம்முடைய இந்த காலத்துக்கு இருக்கிறதான ஒரு வாலிப பிள்ளைகளுக்கு நம்ம சரியான ஒரு நாலேஜை நம்ம கொடுக்கவே முடியாது. ஆமென். அதனால் நம்ம சரியான நாலேஜை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, நம்மை அறிவையும் என்ன செய்ய வளர்த்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இப்படியாக அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்வேன் என்றால், நல்ல காரியங்களை என்ன கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுது மட்டுமில்ல, அந்த பிள்ளைங்களுக்கு பாஸ்டருடைய அறிவு இல்லாமலேயே நான் நிறைய பிள்ளைங்களுக்கு என்ன செய்வேன், எனக்கு பாஸ் கொடுக்கிறதான வீட்டுக்கு செலவு கொடுக்கிறதான இதிலே நான் கொஞ்சம் மிச்சப்படுத்தி சில பிள்ளைகளை நர்சிங் படிக்க வைத்திருக்கிறேன். படிக்கிறதுக்கு நான் ஃபீஸ் கட்டியிருக்கிறேன். சில பிள்ளைங்களுக்கு கல்லூரி படிப்பதற்கு ஃபீஸ் கட்டியிருக்கிறேன். இன்றைக்கி எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பொண்ணு நர்சிங் சவுதி அரேபியாவில் இருக்கிறா. அப்போ அவன் அங்கேருந்து சொல்லுவான் அவங்க அம்மாட்ட, மதர்ஸ் டே வருது, பாஸ்டர் அம்மாவுக்கு சாரீ எடுத்து கொடுத்துருங்க, இல்லாவிட்டால் காசு அனுப்பிடுங்க. இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா என்னை சரியான விதத்தில் கைட் பண்ணது பாஸ்டர் அம்மா தான். ஆனால் கண்டிப்பாக என்ன செய்யணும், நீங்கள் 2வது அம்மா தான். முதல் அம்மா யாரு சொல்லுங்க சத்தமா. அப்போ பாஸ்டர் அம்மா யாருடைய எண்ணங்களிலே போய்விட வேண்டும், விசுவாசியுடைய எண்ணத்தில் அம்மாவுக்கு முன்னால நான் தான். ஆமென். அல்லேலூயா. அப்போ இந்த விதங்களிலே நம்முடைய பிள்ளைகளை அழகாக எப்பவுமே நான் விசுவாசி பிள்ளைகளை நம்ம பிள்ளைகளாகவே எடுத்துக்கொள்வேன். ஆமென். அது மாத்திரமல்ல, எங்களுடைய சர்ச்சில் உள்ள பிள்ளைகளுக்கு நிறைய பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை பொண்ணு இதெல்லாம் செலக்ட் பண்ணி கொடுக்கறது முதல்ல நான் செலக்ட் பண்ணிடுவேன். அப்புறம் பாஸ்டர் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க.
அப்படிப்பட்ட கிருபையையும் கர்த்தர் எனக்கு தந்தார். ஹல்லேலூயா. ஆகவே அநேக பிள்ளைகளை நல்ல வழிப்படுத்தி, அநேக பிள்ளைகளுக்கு நல்ல லைஃப் பார்ட்னரை தெரிந்து கொடுத்து, அநேக பிள்ளைகளை வாழ வைப்பதற்கு தேவனாய் கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார். ஆமென். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பாருங்க, நல்ல நான் வந்து கொஞ்சம் பாஸ்டர் வந்து 4 நாள் இருக்க மாட்டாங்க வீட்டில். அப்போ செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி நான் எடுப்பேன். இந்த மாதிரி டாபிக்ஸில் நான் செலக்ட் பண்ணி, இப்படி சில டாபிக்ஸ் நிறைய பேருக்கு தெரியாது. அப்போ மரணத்துக்கு ஏதுவான பாவங்கள், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவங்கள், இப்படி, அதாவது நம்ம சீட்டு போடலாமா, இல்லாவிட்டால் லாட்ரி வாங்கலாமா, இந்த மாதிரி கிரிட்டிக்கலான கொஸ்டின்ஸை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கும்போது அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் சத்தியத்திலே தெளிவாகிக் கொள்வார்கள். அல்லேலூயா. ஆகவே செவ்வாய்க்கிழமை தாய்மார் கூட்டம், புதன்கிழமை பைபிள் ஸ்டடி, இதெல்லாம் பாஸ்டர் வந்து என்னை என்கரேஜ் பண்ணுவாங்க. நீ நல்லா எடு அப்படின்னு சொல்லிட்டு என்னை நல்லா உற்சாகப்படுத்துவார்கள். அது மாத்திரமல்ல, அதாவது உங்களுக்கு கிடைத்ததான போதகர் சூப்பரான போதகர். ஏனென்றா அவங்க லைஃப்ல வந்து கரெக்டாக இருப்பாங்க. ஆமென். ரொம்ப வாழ்க்கையில் வந்து ரொம்ப அதாவது அந்த வாழ்க்கையை நானே நிறைய பார்த்து என்ன செஞ்சிருக்கிறேன் என்றால் மாறி இருக்கிறேன். ஆமென். திருமணம் முடித்த நாளில் இருந்து நான் உங்களுடைய லைஃப்பை பார்க்குறேன். லைஃப்பை பார்த்து நானே என்ன செஞ்சிருக்கிறேன், அநேக காரியங்களை மாறி இருக்கிறேன். காரணம் என்னவென்றால் இவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் முன்மாதிரியாக வாழ்வது மட்டுமல்ல, எனக்கும் ஒரு முன்மாதிரியான ஒரு போதகராக அவர்கள் வாழ்ந்து வருகிறபடினாலே தேவனாய் கர்த்தர் இன்னும் ஆயுசை கூட்டி கொடுத்து உங்கள் எல்லாருக்கும் போதிக்கும்படியாக தேவன் அனுக்கிரகம் செய்வாராக. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நான் என்ன செய்வேன்னா 2 சின்ன காரியம் செய்கிறேன். என்னன்னா, சும்மாவும் இருக்க மாட்டேன். நல்ல சத்துமாவு தயாரித்து, சத்துமாவு நான் செய்கிற சத்துமாவு வந்து சிஸ்டர் ஜாய்ஸ் சாப்பிட்ருக்காங்க, அப்படிதானே? ஆமே. அப்போ அவங்க கன்சீவ் ஆகிற நாள்ல இருந்து அவங்கள நான் கைட் பண்ணியிருக்கிறேன் எப்படி செய்யணுங்கிறத. அப்போ அந்த சத்துமாவுக்களை நான் ப்ரிப்பேர் பண்ணி அதை ஜப்பான் ஊழியத்துக்காக, அந்த காசு எல்லாம் எங்கே போவோம்னா ஜப்பான் ஊழியத்துக்கு போகும். அப்படி நீங்கள் சும்மா இருக்கும்போது 4 பேருக்கு பெனிஃபிட் ஆகிற மாதிரி நீங்கள் சில காரியங்கள், ஏனென்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் வியாபார கப்பலை போல இருக்கிறாள். யாரு யாரு? குணசாலியான ஸ்ரீ. அப்ப பாஸ்டம்மா எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஒரு வியாபாரம் பண்ணலாமா அப்படின்னா, இது வந்து மினிஸ்ட்ரி. இது என்ன, உங்களுக்கு உங்களால என்ன செய்ய முடியும் அப்படிங்கும்போது மினிஸ்ட்ரி ஒரு பக்கம் நான் செய்யும்போது, இதையும் என்ன செய்வேன்னா சைட் பை சைடா டைமே வேஸ்ட் பண்ண மாட்டேன். நான் வந்து என்னுடைய மைண்ட் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும். அடுத்தவங்களுக்கு பெனிஃபிட்டா என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது, அவள் வியாபார கப்பலை போல இருக்கிறாள். ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். அப்போ ஊழியம் ஒரு பக்கம் இருந்தாலும், தேவனுடைய ராஜ்யம் விரிவாக்கத்திற்கு நம்ம என்ன செய்கிறோம்? தேவனுடைய ராஜ்யம் விரிவாக்கத்திற்கு அப்போ நான் என்ன செய்வேன் அப்படின்னா, வாக்கிங் போகும்போது இன்னும் கொஞ்சம் கூட இந்த மெடிசனை குறித்ததான, தமிழ் சித்தா மெடிசனை குறித்ததான காரியங்களை நல்லா படித்து, என்ன மருந்து சாப்பிட்டா என்ன வியாதிக்கு என்ன சரியாகும். அப்போ அப்படி ரோட்டில் போகும்போதே, நான் வாக்கிங் போகும்போதே சில பிளான்ஸ் எல்லாம் என்ன செஞ்சிருவேன்னா, சில செடிகள் எல்லாம் அப்படி கொண்டு வந்துடுவேன் வீட்டுக்கு. அப்போ காலையில் வாக்கிங் என்னோட கூட 4-5 பேர் வருவாங்க. அவங்களோட பேசிகிட்டு இருக்கும்போதே நான் அந்த செடியெல்லாம் எடுத்து வந்து நல்லா கழுவி காய வச்சு அதை திரிச்சு என்ன செஞ்சிருவேன், பத்திரமா வச்சுருப்பேன். ஏன் அப்படின்னா, இதையும் கூட 4 பேருக்கு என்ன செய்யலாம், உபயோகப்படுத்தலாம் என்று சொல்லி சளி மருந்துகள், அது மாத்திரமல்ல நரம்பு சம்பந்தமான மருந்துகள், இதெல்லாம் தயாரித்து 4 பேருக்கு கொடுக்கறதுக்கு கர்த்தர் இந்த வருஷத்தில் கிருபை தந்தார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடந்த 3 வருஷத்துலையும் திருநெல்வேலியிலே சினாட்டில் உமனுக்கு என்ன பிரசிடெண்ட்டாக போட்டிருக்காங்க. அந்த பிரசிடெண்ட்டாக போட்டதுனால அந்த பெண்கள் நடுவிலையும் போதகர் அம்மாக்களை நல்லா உற்சாகப்படுத்துவதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நம்ம கிடைக்கிற நேரங்கள் எல்லாம் உற்சாகமாக செயல்படும் போது தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட கர்த்தர் கிருபை தருவார். அல்லேலூயா. என்னுடைய சில விசிட்டிங்லாம் எப்போ இருக்கும்னா நைட்டில் இருக்கும். அப்போ 8 மணிக்கு நான் விசிட்டிங் போனான்னா, சில வீடுகளில் நான் வீடு வந்து சேரும்போது 11 மணி ஆகும். அப்போ 11 மணிக்கு வந்துட்டு மறுபடியும் காலையில் எழும்பி நான் என் ஊழியத்திலே பைபிள் காலேஜ் டீச் பண்ண வேண்டும், இல்லாவிட்டால் சில ஊழியங்களுக்கு நான் செல்ல வேண்டும். ஆகவே எப்பொழுதும் என்ன செய்வேன் என்றால், என்னை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சுக்கிடுவேன். ஏனென்றால் அவள் தன்னை பலத்தால் இடைக்கட்டி. அப்போ பாஸ்டர் அம்மாவாகி நாம சிக்கான அப்பியரன்ஸ் இராதபடிக்கு நம்மை பலத்தால் இடைக்கட்டு மட்டுமல்ல, பிள்ளைகளையும் பலத்தால் இடைக்கட்டுவதற்கு அவர்களுக்கு என்ன சாப்பிட்டா என்ன பலன் ஆகும், அதே மாதிரி போதவருக்கு அதே மாதிரி தான், அவங்க சாப்பிட்டா என்ன பலன் ஆகும். பாஸ்டர் அங்கே இருக்கும்போது நான் எப்போவுமே அவங்களுக்கு காலையில் கொஞ்சம் ஹெவியான சாப்பாடு கொடுத்து, ஏன்னா 4 நாள் தான் அங்கே இருப்பாங்க வீட்டில்,
அதனால 4 நாளும் அவர்களுக்கு ஒரு ஹெவியான சாப்பாடை கொடுக்க வேண்டும் என்று விரும்புவேன். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இவ்விதமாக தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை தந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இரவிலையும் கூட, ஞாயிற்றுக்கிழமை இரவிலையும் வெளிப்படுத்தின விசேஷத்தை நான் பைபிள் ஸ்டடி எடுப்பேன். வெளிப்படுத்தின விசேஷம் எனக்கு கொஞ்சம் நல்ல பிடித்தமான ஒரு புஸ்தகம். ஆகவே அதை தெளிவாக ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்க கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார். ஆமென். அல்லேலூயா. அதே போல நமக்கு பெண்கள் கூட்டம் எனக்கு நடத்தும் போது பெண்கள் கூட்டத்தில் ரொம்ப போரடிக்காதபடிக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சின்ன விளையாட்டு வைப்பேன். அவங்க அசம்பிள் பண்ண உடனே அதை நான் என்ன செய்வேன்னா வீட்டில் உட்காந்து திங்க் பண்ணுவேன், இன்னைக்கு பெண்களை உற்சாகப்படுத்துறதுக்கு என்ன விளையாட்டு வைக்கலாம் அப்படின்னு. அப்போ அந்த விளையாட்டு வைக்கும்போது அந்த பெண்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, ரொம்ப இந்த வாரம் என்ன விளையாட்டு வச்சே அப்படின்னா, கொஞ்சம் தீப்பெட்டி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன், மாரி பிஸ்கட் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அப்போ மேரி பிஸ்கட் வாங்கி ஆளுக்கு ஒரு பிஸ்கட்டும் ஆளுக்கு 10 தீக்குச்சியும் போட்டிருந்தேன். அவங்களுக்கு என்னன்னு தெரியாது, பாஸ்டமா எதுக்கு எல்லாருக்கும் தராங்கன்னு. சரி, இந்த பிஸ்கட்டை உடைக்காம அந்த ஹோலில் 10 குச்சை அப்படி ஹோலில் விட்டு யார் ஃபர்ஸ்ட் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ் அப்படின்னு. உடனே என்ன செய்ய, முதல்ல 2 பேர் கொண்டு வந்தவங்க ஓரத்தில் பிஸ்கெட்டு உடச்சி கொண்டு வந்தாங்க. அப்போ நீங்கள் உடைச்சிருக்கீங்க அப்படின்னு. யார் உடைக்காம கொண்டு வந்தாங்களோ அவங்களுக்கு பரிசு. ஆமென். அப்போ அவங்க என்ன செஞ்சுவாங்க, மோட்டிவேஷன் ஆகுவாங்க. அடுத்ததாக ஒவ்வொரு இதுலேயும் வித்தியாசமாக நடத்தி அவங்கள கொண்டு வரும்போது அவங்க என்ன செய்வாங்க, தெரியலன்னா நீங்கள் ஐடியா கேட்கலான்ட்டு. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு உற்சாகம், ஐயோ எங்களுக்கு 5 பேர் தானே வராங்க, 5 பேர், எனக்கு வரும்போது 2 பேர் தான் வந்தாங்க, இப்போ 2 பேர் எப்படி ஆயிருக்காங்க, 40 பேர் ஆயிருக்காங்க. 2 பேர் 40. அப்ப 2 பேர் 40 பேர், எங்களுக்கு 2 பேர் தான் இருக்காங்க, 2 பேரையும் உற்சாகப்படுத்தி கொண்டு வரலாம். ஆமென். அல்லேலூயா. ஆகவே 2 பேரையும் உற்சாகப்படுத்தி கொண்டு வரலாம். அது மட்டுமல்ல, அந்த பெண்கள் நடுவிலே சில டாபிக்ஸ் கொடுப்பேன். என்னன்னா, இப்போ திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி உங்களுக்கு சுமையா சுகமா அப்படின்னு நான் கொடுத்துருந்தேன். அப்போ ஒரு ஆளு சுகம் சொல்லுவாங்க, ஒரு ஆளு சுமை, திருமண வாழ்க்கை சுமை, அப்படி நிறையா அந்த பட்டிமன்ற மாதிரி சில டாபிக்ஸை கொடுத்து அந்த மாதிரி அவங்கள பேசும்போது அவங்க மோட்டிவேட் ஆகி அடுத்த வாரத்தில் கூட 2 பேரும் என்ன செய்வாங்க, கூட்டிட்டு வர்றதுக்கு ஏதுவாக இருந்தது. இவ்விதமாக நம்முடைய ஊழியங்களை வளர்ப்பதற்கு கர்த்தர் கிருபை தந்தார். ஹல்லேலூயா. அது மாத்திரமில்லை, சபையிலே சில்ட்ரன் மினிஸ்ட்ரி என்னுடைய காரில் இருக்கும். அப்போ சில்ட்ரன் மினிஸ்ட்ரி ஏன்னா போதகர் ஒவ்வொரு இடங்களிலும் அவர்கள் போதிப்பதற்காக சென்று விடுவதனால் சில காரியங்களை, சபையில் உள்ள காரியங்களை நான் எடுத்து ஆக வேண்டும். ஆகவே சில்ட்ரன் மினிஸ்ட்ரியும் என்கரேஜ் பண்ண கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஆனால் அது மாத்திரமல்ல, வாலிபர் கூட்டத்தில் வாலிபர்கள் கிட்டத்தட்ட 40 பேருக்கு மேலே இருப்பாங்க. அந்த வாலிபர் கூட்டத்தையும் தேவன் எனக்கு நடத்த கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஒவ்வொரு வாலிபர் கூட்டங்களிலையும் அவர்களுக்கென்று பிரத்யேகமாக சில சப்ஜெக்டை பேசி அவர்களை உற்சாகப்படுத்த கர்த்தர் கிருபை தந்தார். இந்த வாரத்திலே அவர்களுக்கு என்ன சொன்னேன் அப்படின்னா, 1 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தில் இருக்கிறதான உன் வாலிப பிராயத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்பதை குறித்து சொல்லும்போது 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் அவர்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தது காரியம் என்னவென்றால், 1 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தை அவரும் திருப்பிக் கொள்வோம். உன் இளமை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடி, உன் வார்த்தையிலும் இந்த நாளிலே வார்த்தை என்பதை குறித்து மட்டும் நான் சொன்னேன். ஏன்னா அப்படி அவங்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தேன் என்றால், உன் இளமை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கையை யாருமே அசட்டை பண்ணக்கூடாது. அசட்டை பண்ணாமல் இருக்கணும்னா ஃபர்ஸ்ட்ல வார்த்தைங்கும்போது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. அப்போ நான் அந்த பிள்ளைங்களெல்லாம் எழுத சொன்னேன். என்ன எழுத சொன்னேன் அப்படின்னா, நீ என்ன ஆக போற அப்படிங்கிறத நீ சத்தமா உன் காது கேட்க சொல்லு அப்படின்னு. ஏன்னா மரணமும் ஜீவனும் நீ என்ன ஆக போறாங்கிறது உன் வார்த்தையில தான் இருக்கு. அப்போ நான் சாவ போறேன், நான் இருந்து என்ன பிரயோஜனம், ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நீ சத்தமா காது கேட்க சொன்னா உனக்கு சீக்கிரமா சாவ வேண்டியதான். நீ நான் இப்படி ஆக போறேன், நான் ஒரு பிசினஸ் மேன் ஆக போறேன், நான் ஒரு டீச்சர் ஆக போறேன், நான் ஒரு ஊழியக்காரி ஆக போறேன், நான் பெரிய சிங்கர் ஆக போறேன் அப்படின்னு உன் காது கேட்க சத்தமா சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க, உற்சாகப்பட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா சத்தமா சொன்னேன். இல்ல நீ ஒரு பேப்பர்ல எழுது அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு சின்ன பேப்பர் கொடுத்தேன், நீ என்ன ஆக போற அப்படின்னு எழுது அப்படின்னு. அப்போ ஒரு பையன் எழுதினா, நான் ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆகி எனக்கு என் கையில 30 கார் இருக்கிற மாதிரி பிசினஸ் மேன் ஆக போறேன்னு. அப்ப இவர்களுடைய ஒவ்வொரு மோட்டிவேஷனும் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆகவே அது மாத்திரமல்ல, அவங்கள 2ஆ பிரிச்சு 2 செட்டா நீங்க என்ன செய்ய, இன்றைய நாட்கள்ல பொம்பளை பிள்ளைங்களுக்கு என்ன தெரியல,
சமையலே தெரியல. அதனால் நான் எப்படி பிள்ளைகளை பழக்குறேன் அப்படின்னா, போன வாரத்தில் 3 பேர் சேர்ந்து சர்ச்சில் வந்து டீ போட்டு கொண்டு வரணும் அப்படி. அப்போ 3 பேர் டீ போட்டு கொண்டு வந்தாங்க. யூத்துக்குள்ளே எல்லாருக்கும் டீ போட்டு, மென் ஃபெலோஷிப்புக்கும் டீ போட்டு கொண்டு வந்தாங்க. அடுத்த வாரத்தில் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, 4 பேர் சேர்ந்து என்ன செய்யணும்னா நூடுல்ஸ் செய்யணும். நூடுல்ஸ் செஞ்சு வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும் யூத்துக்கு. அப்போ சின்ன சின்ன காரியங்களையும் சமையலையும் அவர்கள் கற்றுக்கொள்ளும்படியாக அவர்களுக்கு சில ட்ரைனிங். அடுத்த வாரத்தில் 2 குரூப்பாக பிரித்து, ஒரு குரூப் வெஜிடபிள் பிரியாணி செய்யணும், ஒரு குரூப் அதுக்கு அடுத்த வாரம் மட்டன் பிரியாணி செய்ய வேண்டும். ஆகவே இவ்விதமாக பிள்ளைகளை என்ன செய்வோம், என்கரேஜ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்குள்ளே அவர்களை ஊண்டு கட்டுவதற்கு நாங்கள் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோம். தேவன் தாமே இந்த நேரத்தை ஆசீர்வதித்த கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. முதலாவது நானே வந்து கொரோனாவுக்கு முன்னால் ஒவ்வொரு வீடுகளில் நாங்கள் எல்லாரும் போயிடுவோம். எல்லாரும் போகிறோம் அப்படின்னா நான் வந்து கூடுமானவரை நடந்தே போவேன். எனக்கு கார் இருந்தால் கூட என் ஜனங்களோட நடக்கணும்னு நினைப்பேன். 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நாங்கள் நடப்போம். ஒவ்வொரு வீடும் தூரமாக இருந்தால் கூட எங்கள் பாஸ்டருக்கு வண்டி ஓட்டுற உதவி செய்கிற தம்பி, அவங்க வீடெல்லாம் 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் இருக்குது. அவங்க வீட்டுக்கு கூட நாங்கள் என்ன செய்வோம், அங்கே வீட்டு பக்கத்தில் ஒரு விசுவாசி இருக்கு, அங்கேயும் நடந்து தான் போய் நான் கூட்டம் நடத்தி இருக்கிறேன். அப்போ எல்லாரும் சேர்ந்து என்னோடு கூட நடப்பாங்க. பஸ் இல்லாத இடங்களில் நாங்கள்லாம் 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் நடந்து போயிருக்கிறோம். வீடுகளில் முதலாவது நான் நடத்தியிருக்கிறேன். அப்போ வீடுகளில் நடத்தும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா பக்கத்தில் உள்ளவங்களும் என்ன செய்யலாம், அட்டன் பண்ணலாம். ஆனால் இப்போ கொரோனா டைமுக்கு பிறகு நாங்கள் ஆலயத்தில் 2 வருஷம் வைக்க ஆரம்பித்ததுனால எல்லாருக்கும் சோம்பேறித்தனம் வந்துட்டு, பாசமாக ஆலயத்திலே இருக்கட்டும்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டாங்க. ஆனால் அதே சமயம் என் மருமகிட்ட சொல்லுவேன், என் மருமக வந்து இன்னைக்கு வீடுகளில் வச்சுட்ருக்கா, எங்களுக்கு வந்து ஆலயத்தில் என்ன செஞ்சுட்டாங்க, அப்படி பழக்க வைக்கப்பட்டு வந்துட்டாங்க. வேற எதுவும் சந்தேகம் இருக்குதா? ஆமாம், அது வந்து அவங்களுக்கு காம்படிஷன் வைப்பேன். எப்படி அப்படின்னா, நான் வருவேன் வீடுகளுக்கு வந்து யார் வீடு எப்படி சுத்தமாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு பரிசு கொடுப்பேன். அப்படி வீடுகளை வந்து அவங்க என்ன செய்வாங்க, சுத்தப்படுத்தி வைத்திருப்பார்கள். அது மட்டும் இல்லை, நான் போகும்போதும் கூட என்ன செய்வாங்கன்னா, சில வீடுகள் ரொம்ப சுத்தமாக இருக்கும். சுத்தம்னா பயங்கர சுத்தமாக இருக்கும். நமக்கே ஆச்சரியமாக இருக்கும், இவ்வளோ அழகாக வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி அப்படி அவர்கள் பழக்க வைக்கப்பட்டு இருக்கிறார்கள். வேற பாச புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய ஆகாரம் வந்து, நீ வந்து சத்துள்ள ஆகாரத்தை கொடுக்க வேண்டும். அவங்களுக்கு சுகர் இருக்கா, சுகர் இல்லையா, அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கா, கொலஸ்ட்ரால் இல்லையா அப்படிங்கிறத சோம்பேறித்தனப்படாமல் நம்ம செய்து கொடுத்தோம்னா, பைபிளில் போட்டிருக்கு, தேசத்து மூப்பர்களோட சிங்காசனத்தில் நீடி ஆயுசோடு இருக்க வேண்டும் என்று சொன்னார். அப்படி ஹெல்த்தில் நம்ம கண்டிப்பாக அக்கறை செலுத்த வேணும். ஆமேன், அல்லேலூயா. அக்கறை செலுத்தலைன்னா, ஏன்னா ஹஸ்பண்ட் இருக்கிற வரைக்கும் தான் லேடிஸ்க்கு மதிப்பு. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து தேவராஜ்யத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா நமக்கு மதிப்பு குறையாயிரும். அதனால் நான் டெய்லி வந்து கிட்டத்தட்ட மேக்சிமம் 1 மணி நேரமாவது குடும்பத்துக்காக ஜெபிப்பேன். போதகருக்காக, அவருடைய ஊழியங்களுக்காக, சபையில் உள்ள எல்லா காரியங்களுக்கும் ஜெபிக்கிறது அது வேற. தனிப்பட்ட முறையிலே தனியாக நான் உட்கார்ந்து அதிகமாக என் குடும்பத்துக்காக ஜெபிப்பேன். ஏனென்றால் மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் குடும்பத்தை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என். ஆகவே உங்களுடைய போதகருக்காக, பிள்ளைகளுக்காக, அவங்களுடைய ஊழியங்களுக்காக தனிப்பட்ட முறையில் அதிகமாக ஜெபிக்கும் போது கர்த்தர் எடுத்து பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய புருஷன்மாருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள், அதோடு சேர்ந்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆகாரங்கள், காலையில் என்ன கொடுக்கணும், மதியானம் என்ன கொடுக்கணும். சிலர் வந்து ரொம்ப சோம்பேறித்தனப்பட்டு அப்படியே இருந்துருவாங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஆகாரங்களை கொடுக்கும்போது அவர்கள் ஹெல்த்தியாக இருப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். வேற எதுவும் இருக்கா பாஸ்? அவ்வளோ. வேற யாருக்கும் சந்தேகம் இருக்கா? சந்தேகமே வரல. குடும்பத்தில் வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு 7 பேரம்பேத்திகள் 7 பேரம்பேத்திகள்லையுமே வளர்க்குறது என்று சொன்னால் ரொம்ப கஷ்டம்தான். நான் வந்து ஒரு நாளும் ஒரு காசுக்காக பாஸ்டர்கிட்ட முறுமுறுத்ததே கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து ஒரு தகப்பன் உண்டு. அந்த தகப்பனத்தில் நான் போய் சொல்லிடுவேன். அங்கே தான் முறையிடுவேன், வழியா பாஸ்டர்கிட்ட முறையிடவே மாட்டேன். நீ எல்லாம் ஒரு புருஷனா இப்படி போட்டுட்டு ஒரு தடவை ₹1 கூட கிடையாது. அப்போ நான் என்ன செஞ்சேன்னா, கண்ணீர் வடித்து முழங்கால் ஜெபம் பண்ணேன். இப்போ எப்படி பாஸ்டர் வெளியே போகிறாங்களோ அப்பமா அந்த காலத்தில் எங்கள் போதவரோட போயிடுவாங்க.
அப்பமும் என்ன செய்வேன்னா எங்கள் அம்மாட்டையும் சொல்ல மாட்டேன், யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். கர்த்தர் சொல்லும்போது கர்த்தர் என் தேவையை ஆச்சரியமாய் சந்தித்தார். அல்லேலூயா. இப்போ போதகர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு நாள் அதெல்லாம் ரியலைஸ் பண்ணி அதுக்கப்புறமாக காணிக்கையில் தசம பாகத்தை மாத்திரம் அவர்கள் பிரித்து எடுத்துக்கொள்வார்கள். அது எல்லாமே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் போயிடும். எங்களுடைய வருமானங்களை கணக்கு பார்ப்பதற்கென்று ஒரு விசுவாசியை வச்சுருக்குறாங்க. அந்த சகோதரி எல்லாத்தையும் கணக்கு பார்க்கும். எங்கிட்ட வந்து அப்படி அவங்க அந்த சகோதரி உண்மையாக இருப்பாங்க. எனக்கு வந்து இந்த மாதத்தில் எனக்கு என்ன தேவையோ அதுக்குரிய காரியத்தையும் கொடுத்து, அது மாத்திரமல்ல அந்த காணிக்கையில் 20 ரூபா 10 ரூபா காயின் அதெல்லாமே என்கிட்ட தந்துடுவாங்க. பாஸ்டர் எடுக்க மாட்டாங்க. பாஸ்டர் ஊருக்கு வரும்போது எனக்கு 20 ரூபா 10 ரூபா கொஞ்சம் தாங்கன்னு கேட்பாங்க. அதை நான் கையில் கொடுப்பேன், அவ்வளோதான். மற்றதெல்லாம் என்கிட்ட கொடுத்துருவாங்க. ஏன்னா சிலர் எங்கள் வீடுகளுக்கு திடீர்னு ஊழியக்காரங்க வருவாங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை நம்ம செய்யணும், ஆகாரம் கொடுக்கணும். ஆகவே இந்த காரியங்களுக்கெல்லாம் எனக்கு தனியாக தந்துடுவாங்க. அது மட்டும் இல்லை, சர்ச் மெயின்டெனன்ஸுக்கும் கொடுக்குறதும் என்கிட்ட தனியாக தந்துடுவாங்க. அதனால் இதெல்லாம் என்ன செய்யுது, இந்த காலங்களிலே தேவனாய் கர்த்தர் சந்தித்து வருகிறார். அது போக எங்கேயாவது நாங்கள் விசிட்டிங் போனால் பாஸ்டருக்கு தனியாக காணிக்க கொடுப்பாங்க, எனக்கு தனியாக காணிக்க கொடுப்பாங்க. அல்லேலூயா. எனக்கு ஒரு தனியாக காணிக்கை கிடைக்கும். அதை நான் என்ன செய்வேன்னா நிறைய காரியங்களுக்கு அதை பயன்படுத்துவதற்கு உதவேன். பாஸ்டர் அந்த காணிக்கை எனக்கு தந்துடுன்னு கேட்கவே மாட்டாங்க. உனக்கு கொடுத்தாங்கல்ல, எனக்கு அப்போ என்கிட்ட தந்துடுன்னு ஒரு நாள் கேட்டதே கிடையாது. அதனால் இதுவரைக்கும் அவள் என்னை உற்சாகப்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு நாளும் உன்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது அதை கொடுத்துருன்னு கேட்டதே கிடையாது. அல்லேலூயா. சரி, வேற எதுவும் இருக்கா பாஸ்டர்? அதாவது ஜனங்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து என்னைய குறை சொன்னது இல்லை, சரிதானா? குறை சொன்னது இல்லை அப்படிங்கும்போது என்ன அப்படிங்கும்போது, அதாவது எல்லா காரியங்களையும் நான் வந்து அவங்கள உற்சாகப்படுத்தி வருகிறதுனால அவங்க வந்து மேக்சிமம் என்னை குறை சொல்ல மாட்டாங்க, சரிதானா பாஸ்டர்? ஆமாம். வேற ஏதாவது இருக்குதா சொல்லுங்க. அதாவது சும்மா ஜெனரலாக சிலர் பேசுவாங்க. பேசும்போது என்னன்னா, அதாவது குடும்பத்தில் ஒரே ஒரு அம்மா மட்டும் வேற மாதிரி பேசுவாங்க. குடும்பத்தில் அவங்க வரும்போதும் கூட அப்படி பேசியிருக்காங்களா அப்படின்னா, அவங்க பேசுனாங்களா அப்படின்னு காதில் கேட்டிருக்கேன். கேட்டுட்டு அவங்க வந்தால் கூட அவங்களுக்கு ப்ரைஸ்லாம் சொல்லி அவ்வளோ குடும்பத்தில் உள்ள காரியங்களை சும்மா சரைச்சிட்டு இருப்பாங்க. அப்போது நான் வந்து என்ன செஞ்சுருக்கிறேன் அப்படின்னா, அவங்க வந்து காணிக்க போடுவதற்கு கூட காசு கிடையாது. அதனால் மாதம் அவங்களுக்கு 1000 ரூபா கொடுத்துருவேன். யார் பேசினவங்களுக்கு 1000 ரூபா கொடுத்து இன்னும் நல்லா பேசுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு மாதம் 1000 ரூபா கொடுத்துருவேன். ஆனால் இப்போ கர்த்தர் அந்த குடும்பத்தை அப்படியே வேரோட வெளியே கொண்டு போயிட்டார். ஆமென். ஏன்னா அப்படிப்பட்ட ஆட்கள் வந்து சபையிலே நிலை நிற்க மாட்டார்கள். ஆமென். காலையில் எழும்பி கிட்டத்தட்ட பாஸ்டருங்க வர்றாங்க அப்படின்னா, ஏதாவது ஊழியத்துக்கு காலையில் 5 மணிக்கு போகிறாங்க அப்படின்னா, நான் 4 மணிக்கு எழும்பி சமையலை பண்ணி எல்லாம் கொடுத்துட்டு, அதை போல் பிள்ளைகளுக்கும் காலையில் சமையல் பண்ணி, ஒரு நாளும் நான் என் பிள்ளைகளுக்கு வெறுமனை தயிர் ஊற்றி கொடுத்ததே இல்லை. என் பிள்ளைகளுக்கு சொல்வேன், சோம்பேறி அம்மா தான் தயிர் ஊற்றி கொடுப்பாங்க. அதனால் நீ சோம்பேறி அம்மாவாக இருக்காத, நீ டெய்லி என்ன செய், குழம்பு வச்சு கூட்டு வச்சு உங்களோட பிள்ளைகளுக்கு வக்கனையாக கொடுங்க. என் பையனுக்கெல்லாம் டிஃபன் கேரியரில் தான் அவனுக்கு வச்சு கொடுப்பேன். அப்போ அவன் சொல்லுவான், மம்மி எல்லாரும் குழம்பு நல்லா இருக்கு கூட்டு நல்லா இருக்குன்னு எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடறாங்க அப்படின்பா. அப்போது டிஃபன் கேரியரில் தான் சோம்பேறித்தனப்படாமல் நான் கொடுத்துருக்குறேன். சோம்பேறி அம்மா தான் எதை கொடுப்பாங்க, பிள்ளைங்களுக்கு தயிர் ஊற்றி கொடுப்பாங்க. அப்போ தயிருக்கு அதை கொடுத்துடலான்னா தயிர் ஊற்றி ஈஸியாக கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்புறம் பிள்ளை எப்போ தான் சாப்பிடும், மதியம் சாயந்தரம் வந்து தான் குழம்பு கூட்டு வச்சு சாப்பிடுவாங்க. அதனால் இது வந்து அது மாத்திரமல்ல, அதையும் செஞ்சுட்டு நான் வாக்கிங்கையும் ரெடியாக வாக்கிங்கும் போயிட்டு வந்துடுவேன். பிள்ளைகளுக்கு சமையலையும் சில சொல்லுவாங்க, வாக்கிங்லாம் போக முடியாது எங்களுக்கு பிள்ளைகளை வச்சுருக்கிறதுனாலன்னு. நான் அடுப்பில் வச்சுட்டு என் தெருவில் 8 தடவை 10 தடவை வாக்கிங் போயிட்டு வந்துடுவேன். அப்போ வாக்கிங் போகிறதுனால என்னுடைய ஹெல்த்தையும் மெயின்டைன் பண்ணிக்கிடுவேன், பிள்ளைகளுக்கும் சமையலையும் செஞ்சு கரெக்டாக இது பண்ணிடுவேன். எங்கள் வீடு வந்து பெரிய வீடு, பாஸ்டருக்கு தெரியும்ல. என் வீடு எப்போவுமே முதல் ரூம் எப்படி இருக்கும், நீட்டாக இருக்கும். நீட்டாக வைத்துக்கொள்வேன். ஏன்னா யார் வந்தாலும் அந்த ரூமில் வந்து நின்று உட்காந்து பேசுவது கேட்டாப்போல் எப்பொழுதும் சுத்தமாக வைத்துக்கொள்வேன். அது மாத்திரமல்ல, நான் எப்போவுமே வேலை செய்து கொண்டே இருப்பேன், படுத்து சோம்பேறியாக இருக்கவே மாட்டேன். ஆமாம். நான் ஒரு நாளும் நினைத்ததே இல்லை. ஏனென்ன
ஏன்னா சகோதரிகளுக்கு ஒரு கேள்வியுமே வரமாட்டேங்க. ஏன் அப்படின்னா இது ஒரு நாள் நினைத்ததில்லை. காரணம் என்னவென்றால் தேவனுடைய அழைப்பு எனக்கு சரியாக இருந்ததுனால ஒரு நாளும் व्यसனப்பட்டதே இல்லை. எனக்கு காசு இல்லையே, காசு இல்லாமல் எத்தனையோ நாட்கள் இருந்திருக்கிறேன். இவங்க பாஸ்டர் ஒரு நாள் ஏசினதில்லை, எங்கள் அம்மாவை ஏசினதில்லை, தேவனையும் ஏசினதில்லை. ஏன்னா இது ஒரு என்ஜாய்மெண்ட்டாகவே நான் போயிடுவேன். ஒரு நாள் நான் யாருக்கு முன்னாலையும் அழுததே கிடையாது. முகத்தை ஒரு வெட்டினதும் கிடையாது. முகத்தை எந்த விசுவாசிக்கு முன்னாடி சுழிச்சிட்டு போனதும் கிடையாது. எப்பொழுதும் எப்படி தான் இருப்பேன்? சிரித்த முகத்தோடு இருப்பேன். என்ன கஷ்டம் வந்தாலும் தனிப்பட்ட முறையிலே முழங்கால் என்று 1 மணி நேரம் ஆண்டவர்கிட்ட நல்லா அழுதுவேன். என்ன காரியம் நானும் பாஸ்டர் கூட சில சமயங்களில் சில பர்சனல் காரியங்கள் நம்ம ஊழியங்களில் போராடி கொண்டிருக்க காரியங்கள் பிள்ளைகிட்டையும் சொல்ல மாட்டேன், யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். நான் என்ன செய்வேன்? முழங்காலே நிற்பேன். ஏன்னா ஒரு காரியம் ஒரு விசுவாசி ரொம்ப ஊழியத்துக்கு விரோதமாக வந்தாங்க. ஊழியத்துக்கு விரோதமாக வரும்போது எங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ரொம்ப எழும்பிட்டார் அவருக்கு. அதனால நான் என்ன செஞ்சேன்னா 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்தேன். 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்துட்டு 3 நாள் தண்ணி குடியாமல் பாஸ்டருடைய ஆஃபீஸில் அப்படியே கிடந்துட்டேன். ஒருத்தட்டி ஒன்றும் பேசலை. 3 நாள் தண்ணி குடியாமல். அப்போ முதல் நாள் தண்ணி குடியாமல் ஆண்டவரோடு போராடி ஜெபம் பண்ணும்போது கேள்விப்பட்டேன் அந்த விசுவாசிக்கு அன்னைக்கே காய்ச்சல். அப்போ ஊழியத்துக்கு விரோதமாக கிரியை செய்கிறவர்கள் கத்த சும்மா விட மாட்டார். நம்ம முழங்கால் என்ன ஜெபம் பண்ணானா அதுக்கப்புறம் 3ஆவது நாள் கேள்விப்பட்டே அவருக்கு கேன்சர். 7ஆவது மாதத்தில் அவர் என்ன செய்தார்? அதுக்கப்புறம் அவர் ஆலயத்துக்கு வர முடியல. அதுக்கப்புறம் 7ஆவது மாதத்தில் அவர் மரித்து போனார். ஆகவே இப்படிப்பட்ட ஊழியங்களில் இருக்கிறதான கஷ்டங்களை நம்ம யார்கிட்டையுமே சொல்ல வேண்டாம். முழங்கால் நின்று ஜெபித்தோம் என்று சொன்னால் நம்மை அழைத்த தேவன் அருமையாக நம்ம நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நான் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பேன். பாஸ்டரை நம்புவேன். என் ஹஸ்பண்ட் என்ன தவிர எந்த லேடியும் பார்க்க மாட்டாங்க. கேட்டிங்களா? ஆனால் ஐ ட்ரஸ்ட் ஆன் ஹிம். அதே மாதிரி என்னையும் பாஸ்டர் நம்புவாங்க. அதனால் நானே என்ன செய்வேன்னா சில லேடிஸ் ப்ராப்ளம் சொல்லும்போது நானே பாஸ்டர்கிட்ட கொடுத்துருவேன். எப்போ நீங்கள் பேசுங்கப்பா அப்படின்றவேன். அவங்க மணிக்கணக்காக சில ப்ராப்ளம்னா மணிக்கணக்காக பேசி தான் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு நாள் என்ன செஞ்சல ஊத்து கேட்டதே இல்லை. ஏன்னா வந்ததே கிடையாது. சரியா? வந்ததே கிடையாது. ஆனால் சில இதில் அவங்களுடைய நேச்சரை சொல்லிடுவேன் பாஸ்டர்கிட்ட. இந்த லேடி இப்படி நேச்சர் அப்படிங்கிறத சொல்லிடுவேன். அந்த நேச்சருக்கு ஏற்றாக்கள் அவங்க என்ன செய்வாங்க? கரெக்டாக பேசிடுவாங்க. ஏன்னா லேடிஸுடைய நேச்சரை நமக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. அப்போ சில ஹின்ஸ் லைட்டாக கொடுப்பேன். அவங்க கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவாங்க. அதனால் ஒரு நாள் கூட நான் சந்தேகப்பட்டதும் கிடையாது, நான் அவங்ககிட்ட சண்டை போட்டதும் கிடையாது. நானே என்ன செய்வேன்? இப்போ சமீபத்தில் ஒரு திருமணத்துக்கு போயிருக்கும்போது ஒரு லேடி எங்கள் சபையை சேராத லேடி. ஆனால் ஐ நோ ஹர். அவளை நல்லா எனக்கு என்ன செய்யும் தெரியும். ஆனால் பாஸ்டருக்கு தெரியாது. அப்போ அந்த அம்மா என்கிட்ட என் ஹஸ்பண்ட் போயிட்டாரு பாருங்க, இன்னொரு லேடியோடு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதாங்க. அப்போ கொஞ்சம் இருங்க, நான் பாஸ்டர்கிட்ட உங்களை அறிமுகப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு பாஸ்டர்கிட்ட அறிமுகப்படுத்தி, எப்பா உங்களுடைய பிரச்சனை இது, நீங்கள் நல்லா ஜோமணி விடுங்கப்பா அப்படின்னு. அப்போ இவங்க என்கிட்ட தான் ஜோமனை சொன்னாங்க. ஆனால் நான் கூட்டிகிட்டு வந்தேன், பாஸ்டர்கிட்ட கூட்டிகிட்டு வந்தேன். அப்போ டெய்லி அந்த அம்மா ஜோம் பண்ணுவாங்க. அப்போ பாஸ்டர் எடுக்கலைன்னா நான் ஜோம் பண்ணி விடுவேன். அப்போ பாஸ்டர்கிட்ட சில ப்ராப்ளம் சொல்லுவாங்க, என்கிட்டையும் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. நான் ஒரு நாளும் அந்த லேடியை பற்றி சந்தேகப்பட்டதே இல்லை. இப்போவும் பாஸ்டரும் ஜோம் பண்ணுவாங்க, நானும் ஜோம் பண்ணுவேன். ஏன்னா எங்களுக்குள்ள சூப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கனால பாஸ்டர் இத்தனை லேடிஸும் பாஸ்டர்கிட்ட பேசினா கூட நான் சந்தேகப்பட மாட்டேன். ஆமாம், பாஸ்டர் என்ன நேசிப்பாங்க. அதனால எனக்கு கொடுக்குற இடத்த யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. வீட்டில் பாஸ்டர்மா கூட இருக்கேன், வெளியில ஏசாஸ் கூட இருக்கேன். இதை தாண்டி அது மாத்திரமல்ல, பாஸ்டர் பேசணும் அப்படின்னாலே, லேடிஸ்ட பேசணும்னாலே நீயும் உட்காருமாங்க, நீயும் உட்காருமாங்க. நான் சில சமயம் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நான் ஓடிடுவேன். அதனால் பாஸ்டரை நம்புறதுனால பாஸ்டர் ரொம்ப அதாவது என்ன சொல்லலைன்னா ஹீ இஸ் எ ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் மேன். ரொம்ப கரெக்ட், தன்னுடைய லைஃப்பில் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. ஓகேயா? வேறு எதுவும் சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? அதாவது சண்டை என்பதை விட ஹாட் டிஸ்கஷன் எப்படி போடுவோம்னா ஊழியத்துக்காக போடுவோம்.
எப்பா நீங்கள் இது செய்யுங்கப்பா அப்படிம்பேன். இவங்க அதுக்கு மாறா சொல்லுவாங்க, ஏன்பா அப்படிம்பேன். அப்படி அதாவது இது செஞ்சால் இப்படின்னு சில சமயங்கள் கேட்பாங்க, சில சமயங்கள் என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லேன். என் பையனை வந்து பைபிள் காலேஜில் படிக்க +2 முடித்த உடனே பைபிள் காலேஜ் சேர்க்கணும்னாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, பைபிள் காலேஜ் சேர்க்காதீங்க, இப்போ சேர்க்காதீங்க, BA முடிச்சுட்டு MA முடித்த பிறகு பைபிள் காலேஜ் சேருங்கன்னு. அப்போ சில இது வந்து ஹார்ட் டிஸ்கஷனில் அவங்க வந்து கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரியலாம், ஆண்கள் வந்து எப்போவுமே என்ன செய்வாங்க, ஃபர்ஸ்ட்டில் ஒரு அப்போஸ் பண்ணுவாங்க, அப்படி தானே, இவ சொல்லி நம்ம கேட்கவா அப்படிங்கிற மாதிரி அப்போஸ் பண்ணிடுவாங்க. அப்போ நம்ம வந்து ரொம்ப ஹார்டாக டிஸ்கஸ் பண்ணாமல் நான் என்ன செஞ்சேன்னா, முழங்காலில் தான் நின்னேன். முழங்கால் நின்று ஜோம் பண்ணும்போது அங்கேருந்தே ஆன்சர் வந்துடுச்சு. என்ன வந்துடுச்சுன்னா, 18 வயசு நிரம்பாமல் பைபிள் காலேஜ் படிக்க முடியாதுன்னு. அப்போ நம்ம பக்கம் என்னது, ஜெயம். அப்போ தானாலும் ஆட்டோமேட்டிக்காக அவங்க காலேஜில் நானும் அவங்கள சேர்ந்து தான் அவனை அட்மிஷனுக்கு போகணும். அடுத்தது MA படிக்கணும்னு சொல்லி பார்த்தேன், அப்பவும் கேட்கல. அப்புறம் MA என்ன செய்கிறாங்க, அதுக்கப்புறம் முதல்ல என்ன சொல்லுவாங்க, வேண்டாமாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து சரி சரி அதே செஞ்சுருவோம் அப்படின்னாங்க. MA முடித்து இன்றைக்கி வந்து MA முடித்ததுனால நல்ல லாங்குவேஜ் கமாண்ட் இருந்து நல்ல ஊழியங்களில் அநேக இடங்களுக்கு தேசங்களுக்கு போக கிருபை தந்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். வேற பாஸ்டர், ஐயா வெளியே போனாலும் கூட நான் வந்து சண்டை போடவே மாட்டேன். ஏன்னா காசு என்கிட்ட இல்லைனாலும் இருந்தாலும் ஏசப்பா இருக்காங்கல்ல, தந்துடுவாங்க. ஆனால என்ன பாஸ்டர், நானே நல்ல ஊழியம் செய்வேன், அந்த ஊழியத்திலே எல்லாத்தையும் மறந்துடுவேன். ரைட் தானா? நல்ல ஊழியம் செய்கிறதுனால இப்போ அந்த பெரிய வீட்டுக்குள்ளே நான் மட்டும் தான் தனியாக இருப்பேன். எல்லாரும் கேட்பாங்க, தனியாக இருக்கீங்க, ஒத்தையில் இருக்கீங்க, உங்களுக்கு பயம் இல்லையான்ட்டு. நான் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு ராத்திரி 10 மணிக்கு படுப்பேன், காலையில் எந்திரிக்க தான் தெரியும். அப்புறம் என்னைய தேடி விசுவாசிகள் வந்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்களோட பேசுவேன். ஊழிய காரியங்கள் இருக்குது, நல்ல ஊழியம் செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை என்ன செய்யாது, வராது. ஆமென், அல்லேலூயா. ஏன்னா பாஸ்டர் 4 நாள் வெளியே தான் இருப்பாங்க. மற்ற காரியங்களெல்லாம் என்ன செய்வேன், நான் பார்க்குறது கத்த கிருபை தந்தா ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டேன், நீ எல்லாம் ஒரு மனுஷனா இப்படி என்னை போட்டு போயிட்டீர அப்படின்னு ஒரு நாள் நான் சொல்லேன்ல, 3 நாள் பட்னியாக கடந்திருக்கேன், அரிசியே கிடையாது. நான் யார்கிட்டையும் என்ன செய்யலை, சொல்லலை, விசுவாசிட்டையும் சொல்லலை, யார்கிட்டையும் சொல்லலை. எங்கள் அம்மாட்ட சொன்னால் மூட அனுப்பிடுவாங்க. ஆனால் எங்கள் அம்மாட்ட சொல்ல விரும்பலை. என்னை அழைத்தவர் யாருன்னா கர்த்தர் தான். கர்த்தர் என்னை அழைத்ததுனால அவர் என்னுடைய தேவையை சந்திப்பார். பட்னியாக போட்டாலும் பரவாயில்ல. இப்போ பாருங்க, அன்னைய நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் ஒரு நாள் கூட அரிசி குறைவில்லாதபடிக்கு 4-5 ஊழியங்களுக்கு அரிசி கொடுக்க கர்த்தர் எங்களை கரங்களை பலப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் பாஸ்டர் கல்யாணம் முடிச்சுன்னு ஒரு நாள் நான் சிந்தித்ததே இல்லை. ஆமென். ஏன்னா கர்த்தர் எனக்கு தெளிவாக காட்டிதான், தரிசனம் காட்டிதான் இந்த ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன். ஆகவே ஊழியத்தில் பல எதிர்ப்புகள் இருந்திருக்கிறது, பல எதிர்ப்புகள் நடுவிலும் நான் என்ன செய்ய, எல்லா எதிர்ப்புகளையும் ஜெயிச்சுதான் கர்த்தருடைய ஊழியத்தை நாங்கள் செய்ய கர்த்தர் எங்களுக்கு பலன் தந்திருக்கிறார் இதுவரைக்கும். ஆமென், அல்லேலூயா. அடுத்ததாக வேற கேள்வி ஏதோ பாஸ்டர்? அதாவது பாஸ்டர் ஓரளவுக்கு பாஸ்டர் வந்து என்னன்னா, பாஸ்டர் வந்து நீ என்ன சேலை எடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிடுவாங்க. இப்போ வந்து பாஸ்டருக்கு காசு கொடுத்ததை விட எனக்கு ஜனங்கள் வந்து போன வாரத்தில் ஒரு வீடு பால் காய்ப்புக்கு அந்த சகோதரி நான் சொன்னேன்ல 13 வருஷம் குழந்தை கிடையாது, நான் போய் பார்த்து விசிட் பண்ணிட்டு வந்தேன். அந்த அம்மா எனக்கு 2000 ரூபா ட்ரெஸ் எடுக்க கொடுத்தாங்க. சரிண்ணா? அப்படி எனக்கு வந்து பர்சனலாக சிலர் தருவாங்க. அது மட்டும் இல்லை, 2000 ரூபா எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் என்ன கொடுத்தாங்க, பாஸ்டருக்கு காணி கொடுத்த மாதிரி எனக்கும் காணிக்க கொடுத்தாங்க. பாஸ்டர் காணிக்க, ஏன்னா அவ்வளோ கனம் பண்ணுறது. ஏன்னா அவங்க மத்தியிலே நம்ம வந்து நம்மளையே தியாகம் பண்ணி ஊழியம் செய்கிறதுனால அந்த பிள்ளைகள் நம்ம என்ன செய்கிறாங்கன்னா கனம் பண்ணுறாங்க. ஏன் பீரோவில் வந்து பாஸ்டர் 10 சேலை கத்த தந்தாருன்னா 10 சேலை விசுவாசிகள் கொடுத்துருவேன். இல்லை, கண்டிப்பாக கொடுத்தாதான் பெருக்கம் இருக்கும், கொடுக்கலன்னா பெருக்கம் என்ன செய்யாது, இருக்காது. கொடுங்கள் அப்படி உங்களுக்கு கொடுக்கப்படும். கண்டிப்பாக நான் வந்து விதைச்சிக்கிட்டே தான் இருப்பேன், விதைச்சிட்டே இருக்க அறுக்க கத்த கிருபை தருகிறார். அதனால் நான் வந்து அந்த காசையும் கூட ஒரு ஊழியத்துக்கு தான் போட்டேன். அந்த அம்மா 2000 தந்தாங்க, அந்த காசை வந்து என்ன ஒரு ஊழியத்துக்கு போட கத்த கிருபை தந்தார். அல்லேலூயா. அதனால் சேலையெல்லாம் பாஸ்டர்கிட்ட நான் எனக்கு சட்டை எடுத்துடல சேலை எடுத்துடலன்னு சொல்ல மாட்டேன். கல்யாண நாள் வந்துடுச்சுன்னா 3 சேலை எடுத்து கொடுத்துருவாங்க. கல்யாண நாளுக்கு 3 சேரீ எடுத்து கொடுத்துருவாங்க. கூடை கூட்டு போய் போட வச்சு எனக்கு வயசாயிட்டு, அதனால் நான் சொல்வேன், இந்த கடைக்கு முன்னால் இதெல்லாம் வேலை பார்க்காதீங்க, சும்மா போட்டு பாருன்னு கண்ணாடிக்கு முன்னால் நின்று போட்டு பார்த்து இதெல்லாம் செய்யாது. என்னப்பா சின்ன பிள்ளையா,
அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இந்த பாருங்க கண்ணாடியில் இப்போ நல்லா இருக்கான்னு பாருங்கன்னு 4 பேர்த்த கேட்பாங்க. அப்படி என்னை போட்டோ வச்சு என்ன செய்வாங்க பார்ப்பாங்க. ஒரு முறை வந்து என்ன அப்படின்னா வீடை க்ளீன் பண்ணுறதுக்காக எல்லா பேப்பர் பாஸ்டர் மேசையில் இருந்த எல்லா பேப்பரையும் நான் வந்து எல்லாத்தையும் எடுத்து எரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதுக்கு போட்டேன். ஆனால் அந்த பேப்பருக்கு கீழே மேசையில் இருக்க பேப்பருக்கு கீழே இவங்க காசு வச்சுருக்காங்க, எனக்கு தெரியாது. எனக்கு தெரியவே தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு 7000 வயது இருக்கும். ஆனால் அதை எரிஞ்சிட்டு இருக்கும்போது தான் நான் பார்க்குறேன், ஐயோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே, அந்த பேப்பர் கீழே என்ன இருக்குன்னு தெரியாமலே நம்ம எரிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே இதை காணிக்க காசு என்ன அறியாமலே போயிடுச்சு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். எப்போ நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னேன். என்னம்மானு இப்படி எரிஞ்சு போச்சு அப்படின்னு. சரி பரவாயில்ல, அதை காட்டிலும் நீ தான் எனக்கு பெருசுன்ட்டாங்க. சண்டையே போடலை. வீட்டுக்கு வந்தோடனே ஏதாவது சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். ஒன்றுமே சொல்லலை. அதை காட்டிலும் யார் தான்? ஏன்னா அறியாமல் செய்ததான காரியம். அப்போ அறியாமல் செய்ததான காரியத்தை அவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா அப்படி இக்னோர் பண்ணிட்டாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதாவது ஆமாம், இப்போ பாஸ்டர் வந்து என்ன செஞ்சிருவாங்கன்னா சில சமயம் சொல்லாமலே 20 பேர் வந்து நிற்பாங்க. அவங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க, எனக்கு தெரியாது. அப்போ எங்கள் வீட்டு மாடியில் வந்து 5 பெட்ரூம் இருக்குது. அப்போ அவங்க வந்து தங்கணும் அப்படின்னாலுமே சில சமயங்கள் ஒரு தடவை 20 பேர் வந்துட்டாங்க. காலை சாப்பாடுக்கு வந்துட்டாங்க. எப்படி இருக்கும் பாருங்கள். எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. என்னப்பா சொல்ல வேண்டாமாப்பா, நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது அந்த 20 பேருக்கும் உடனே காசு, எனக்கு காசும் இருக்கணும் இல்லையா, அந்த காசு இருக்கிற நேரங்கள்லையும் காசு இல்லாத நேரங்களையும் நான் எப்படியாவது புரட்டியாவது அந்த 20 பேருக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பிட்டேன். காலை சாப்பாடு 20 பேருக்கும் கடையில் வாங்கி நான் அவங்கள நல்லா சாப்பிட வச்சு அனுப்பியிருக்கிறேன். ஆகவே சில சமயங்களில் மேசையில் உட்காந்துட்டு இவங்களும் சாப்பாடு போடுவாங்க. ஆண்களுடைய டைப் எப்படி, 4 பேர் வந்தாலும் வீட்டில் சட்டியில் சோறு இருக்கா குழம்பு இருக்கா கூட்டு இருக்கான்னு பார்க்க மாட்டாங்க. இடி இவங்க வந்திருக்காங்க, இவங்களுக்கு சாப்பாடு சரியாக போட்டுரு அப்படின்ட்டுருவாங்க. அப்போ பெரிய ஒரு பரிதவிக்க வேண்டிய சூழ்நிலைலாம் வந்திருக்குது. ஆனாலும் கூட நம்முடைய ஹஸ்பண்டுக்கு நம்ம கீழ்ப்படியணும் என்பதற்காக என்ன செய்வேன், அதையெல்லாம் செய்து கொடுத்துருக்கிறேன். ஒரு முறை 11 மணிக்கு ஒருத்தர் வந்துட்டார். 11 மணிக்கு வந்தவுடனே இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இடி அவருக்கு ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து வா அப்படின்ட்டாங்க. வீட்டில் போய் ஃப்ரிட்ஜை பார்க்க ஒரு ஆரஞ்சும் கிடையாது. மணி என்ன 11 மணி. கடை 11 மணிக்கு எவன் வச்சுருப்பான்? ஒருத்தரும் வச்சுருக்க மாட்டான். எனக்குன்னா உள்ளத்தில் கோபம் வரத்தான் செய்யும். கோபம் வராமல் இருக்குமா? கோபம் வரும். இன்னும் இப்படி சொல்லிட்டாங்க, இங்கே வந்து இருக்கான்னு கூட கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நானும் கோபத்தை அடக்கிட்டு எனக்கு அசிஸ்டன்ட் ஒரு தம்பி இருக்காப்புல, அந்த தம்பிக்கு ஃபோன் பண்ணி பார்க்குமா ஜூஸ் கடையில் ஜூஸ் இருக்கான்னு பார்த்துட்டேன். நான் உடனே அவன் என்ன சொன்னான், உடனே ஓடி போய் ஜூஸ் கடையில் ஜூஸ் எடுத்து வந்து வந்தவங்க எல்லாருக்கும் ஜூஸ் போட்டு கொடுத்தாச்சு. கர்த்தர் என்ன காப்பாற்றிட்டாரு. அல்லேலூயா. சரி, இப்படி தான். அதாவது முறுமுறுப்பு இல்லாமல் தர்க்கிப்பு இல்லாமல் ஒருவர் மேல் ஒருவர் பாரத்தை போட்டு அன்பு பாராட்டுவோம். அந்த ஊழியத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். போதுமா?